மனிதரால் கிடைக்கக்கூடிய மேன்மை. மனிதரால் கிடைக்கக்கூடிய மேன்மைன்னு பார்க்கும்போது அது எப்பவுமே அது நிலைச்சு நிற்காது. இப்ப நம்ம ஒருத்தரை உயர்த்தி பேசுறோம், ஒருத்தரை நம்ம எப்பவுமே அவன் தான் நல்லவன், அவன் நல்ல பெரியவன், அவன் நல்ல பணக்காரன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி நம்ம உயர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம யாரை மேன்மைப்படுத்துறோம்? அந்த இடத்துல நம்ம அந்த மனுஷனை தான் மேன்மைப்படுத்துறோமே தவிர நம்ம கடவுளை, நம்ம ஆண்டவரை நம்ம மேன்மைப்படுத்தல. அப்ப அந்த மேன்மை நிலைத்து நிற்காது, அது அழிந்து போகக்கூடியதுதான். அது தேவனுக்கு அருவருப்பும் ஆனது. தேவனுக்கு, நம்ம கர்த்தருக்கு அது அருவருப்பானது. அருவருப்பான அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது. நாம எதையெல்லாம் மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்றதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, எதுல பிரியப்படுறாரு அப்படின்றது இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுதல் கூடாது. அப்ப இந்த எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுதல் கூடாது. இந்த உலகத்தளவுல எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், பெருமை பாராட்டுறோம். ஆனா அதையெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்தாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட கடவோம்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது.